ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். சின்னதாக ஒரு வீட்டு வேலை, நிறையா அங்கங்கே ஓட்டையாக எறும்பு இந்த சைடு ஓட்டை போட்டால் அந்த சைடு வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் இந்த வெயிலுக்கு கூலிங்காக இருக்கிறதுக்கு பூரா போய் உள்ளே தங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஹவுஸ் ஓனர் வேலை பார்த்து கொடுப்பாங்கன்னே இருந்தால் வீட்டுக்குள்ளே பூச்சி ஏற ஆரம்பிச்சிரும். பாம்பே அடைகிற அளவு ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு. வெயிலுக்கு குட்டி குட்டி பாம்புகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்படியே விட்டா 4 பாம்பு கூட அந்த ஓட்டைக்குள்ளே போய் இருந்துக்குமேன்ட்டு சரி நமக்கு தெரிஞ்ச வேலையை செய்வோமேன்ட்டு செஞ்சேன். நல்லா ஒரு 5 மணி இருக்கையில் தான் ஈவினிங் 5 மணிக்கு வேலை ஆரம்பித்தேன். நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. கொலைக்கையிலே எங்கள் பாப்பா இவ்வளவோ போடுறீங்களே செஞ்சுருவீங்களா அப்படின்னு கேட்டா. சரி, ஏதோ இருக்க ஓட்டைகளெல்லாம் அடைப்போம்ட்டு தான் போட்டேன். இதுவே பத்தாமல் போயிடுச்சு. எங்கள் அப்பா வேலை பார்க்கையில் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி, அதை வச்சு நமக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம்ட்டு தண்ணியை குழச்சி என் வீட்டுக்காரு நீ பாட்டுக்கு குழச்சிட்டு லேட் பண்ணேன்னா சிமெண்ட்டு இறுக ஆரம்பிச்சிரும், வேஸ்ட் பண்ணிடாதேன்னு அவர் வேற திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நம்ம தண்ணியை போட்டு குழப்பி நமக்கு தெரிஞ்சதை அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு பண்ணேன். பாருங்கள், நல்லா பண்ணியிருக்கேனான்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக அந்த வாசலில் போட்டதை ஃபுல்லாகவும் கவர் பண்ண முடில, ரொம்ப நிறையா லென்த்தாக போகுமேன்ட்டு கொஞ்சம் தான் எடுத்தோம். ஃபுல்லாக கலக்கிக்கிட்டு அதில் தண்ணியை ஊற்றி குழி பறித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தனாருங்க வேலை பார்க்கையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தேன். நல்லா சிமெண்ட்டு அவங்க எப்படி கலவை போடுவாங்களோ அதே மாதிரி வந்துருச்சு. எத்தனை கப்பு மண்ணுக்கு எத்தனை கப்பு சிமெண்ட்டு போடணும்லாம் தெரியலை. ஆனால் சிமெண்ட்டு மட்டும் நல்லா வந்தது மட்டும் தெரிஞ்சிச்சு. நல்லா இறுகவும் பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு போட்டு 2 நாள் ஆச்சு. எந்த ஒரு வெடிப்பும் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் கரெக்டாக பண்ணுறேனான்னு தெரியலை. ஒரு வழியாக சிமெண்ட்டாக குழப்பி எங்கெல்லாம் ஓட்டை இருக்கோ அங்கெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்ட்டு இப்போ அந்த பூரான் ஓட்டைகள் எல்லாம் அடைச்சிட்டேன். இப்படி தான் செய்யணுமான்னு தெரில, பார்த்ததை வச்சு செஞ்சுருக்கேன். வீடெல்லாம் ஓட்டையாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்ததுலேருந்து 6500 இருந்த வீட்டு வாடகை எல்லாம் 8500 ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் நார்மல் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. தரையாக வீடு இருக்குது.